இன்றைக்கும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா பலருக்கு பல கேள்விகள் இருக்குது, நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆராதனைனா என்ன, உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறது எப்படி அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ இந்த நாட்களில் பலவிதமான ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்குது. வர்ஷிப்புங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதில் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி தான் நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன்ஸும் உள்ள போயிட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் இப்படி தான் ஒரு வேலை பண்ணணும் போல், புதுசாக தேவனை ஏற்றுக்கொள்கிறவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் போயிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே தேவன் விரும்பக்கூடிய ஆராதனை எது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் மார்க்கான ஒரு விஷயம். அதை தான் இன்றைக்கு தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும், நாங்கள் சில ஊழியக்காரங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட சில விஷயங்களும் இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதில் நாங்கள் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நம்ம இங்கே ஷேர் பண்ணோன்னா இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட பர்சனலாக நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் துதித்து ஆராதிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸும் எங்ககிட்ட வந்துச்சு. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். இன்னைக்கு நானும் என்னோட சிஸ்டர் அனுவும் நாங்கள் சேர்ந்து தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். எங்களோட லைஃப்பில் நாங்கள் எப்படி இந்த வர்ஷிப்புங்கிற ஒரு ஆயுதத்தை வளர்த்துக்கிட்டோம், தேவன் எப்படி எங்களை யூஸ் பண்ணாரு, எப்படி எப்படி தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம், நாங்கள் சில தவறுகள் பண்ணாலும் அந்த தவறு ஆண்டவர் எப்படி சுட்டி காமிச்சு நீங்கள் எப்படி உங்களோட ஆராதனை இருக்கணும், நான் விரும்பக்கூடிய ஆராதனை எது அப்படின்னு தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள், நாங்கள் கோ த்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த டாபிக் எடுக்கும் போதே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் சில டாபிக்ஸ் எடுக்கும் போது இந்த டாபிக் ஆண்டவர் எங்களுக்கு சொன்னாங்க. இது ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் சொன்னால் இது பார்க்குற நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு மாற்றம் நிச்சயமாகவே நாங்கள் இந்த கண்டென்ட் எடுக்கும் போதே ரெண்டு பேரும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த வீடியோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம சில வர்ஷிப் இதுவுமே வைக்கிறோம், வர்ஷிப் செஷனுமே வைக்கிறோம். இந்த வர்ஷிப் பகுதியில், ஆராதனை பகுதியில் நிறைய பரலோக அனுபவங்களை நான் கொடுப்பேன், இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில உணர்வுகள் எங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த வீடியோவில் தேவன் யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், அதற்காக கூட ஆண்டவர் வச்சிருக்கலாம். பட் ஆனால் இதை ஒரு விசுவாசத்தோடு பாருங்க. நம்ம கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போஸ்ட் போட்டுகிட்டே இருந்திருப்போம். ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி வரணும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்க முடியாது. அப்போது அதனால தான் நிறைய நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக நம்ம நிறைய நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். நிறைய பேர் அதில் நிறைய ரிப்ளைஸும் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம கொஞ்ச நேரம் இதை ஆராதனைனா என்ன, தேவன் விரும்பக்கூடியது என்ன, இதனால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன அற்புதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவனை மனம் விட்டு நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்று பெரிய அற்புதத்தை செய்வார். பரலோக அனுபவங்களினால் விசேஷமாக ஆண்டவர் உங்களை இன்று நிரப்புவார். ஓகே அனு, இப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தான் எங்கனாலும் வர்ஷிப் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வர்ஷிப்னா என்ன, ஆக்சுவலி ஆராதனைனா என்ன அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயத்தை வச்சு ஆராதனைனா என்ன அப்படின்னு உன்னோட தாட்டை நீ ஷேர் பண்ண. கண்டிப்பாக. இதில் ஆராதனை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது. அதாவது துதிக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர் ஆண்டவர் தான், அவர் தான் உயர்ந்தவர், சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம மனதார உணர்ந்து தேவனை நம்ம வாயினால் அறிக்கை பண்ணி செய்யறது தான் என்னதுன்னா துதி ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இன்னொன்னு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில நன்மைகள் செய்வாங்க. இந்த நாள் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதே அவர் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் தான், ஒரு கிருபை தான். அப்போ இது எல்லாமே நம்ம நினைத்து நம்மளுடைய ஹோல் ஹார்ட்டடா முழு மனதோட நம்ம ஆண்டவரை நன்றி சொல்றது தான். நீங்க என் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி, என்னை உயிரோடு காத்தீங்களே அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம முழு மனதோட தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறது தான் துதி ஆராதனை. இப்போ நம்ம ஒரு சில வசனங்கள் வாசிச்சு அது மூலமா தேவன் ஆராதனை பற்றி என்ன சொல்றாங்க, அப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம ஆராதனை பண்றப்போ நம்ம கிட்ட எந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம வேதத்தை வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 4 அதிகாரம் 23-24 சொல்லப்பட்டிருக்கு,
உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த நம்ம 2 வசனம் வாசிச்சோம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஆராதிக்கணும். அப்போ நம்ம உண்மையா இருக்கணும். அதாவது வெளியே ஒரு வாழ்க்கையும் உள்ள ஒரு வாழ்க்கையும் இருந்து நம்ம ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியம் இல்லாத ஆராதனை. அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்கணும். தேவனுக்கு பிரியமானவர்களாக நான் எப்படின்னு சொல்றேன்னா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாய் நடக்கிற ஒரு ஆராதனை தான் என்ன பண்ணுவார்னா தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக அது காணப்படும். 2வது பாத்தீங்கன்னா, ஜீவ பலியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மை நாமே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனையா இருக்கணும். ஃபுல் சரண்டரா இருக்கணும். அங்க இப்போ என்ன மேன்மைப்படுத்தி அங்க சொல்ற ஒரு விஷயமும் கிடையாது. நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு குப்பை, நான் ஒரு அற்பமும் தூசியமான பாத்திரம், ஆனா நீங்க என்னை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபுல்லா சரண்டர் பண்ணி தேவனை உயர்த்தக்கூடியது பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேதம் சொல்லப்படுது. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆராதனைனா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கணும். செகண்டா, நம்ம எப்படி பாடல்களை சூஸ் பண்றது, ஒரு ஆராதனைக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்படி பாடல்கள் சூஸ் பண்றது அப்படிங்கறத உன்னோட ஒப்பீனியன் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல பாடல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, பாடல்கள் நம்ம பாடும்போது அந்த பாடல்களுக்கும் ஜீவன் இருக்கு. அதாவது ஜீவன் அப்படின்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அந்த பாடல்ல இருக்கணும். இந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்மளுடைய ஆராதனையில இருக்கும். இப்போ நிறைய பேர் சாங்ஸ் எல்லாருமே எழுதுறாங்க. பட் ஆனால் அந்த பாடல்கள்ல என்ன இல்லை அப்படின்னா சத்தியத்தோட ஒன்றி போகாதபடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. ஸோ ஒரு பாட்டு நம்ம பாடுறப்போ அந்த பாட்டுல தேவனுடைய அன்புனால நம்ம நிரப்பப்பட்டு பாடக்கூடிய பாடல்களா இருக்கணும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய அந்த ஒரு பாடல்களா காணப்படணும். இந்த மாதிரியான ஒரு பாடல்களை நம்ம ஆராதனை வேளையில நம்ம பாடும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஆவி தேவனோட கனெக்ட் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடுற பாடலும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது சத்தியத்துக்கு ஒன்றிய பாடல்களா இருக்கணும். சரி, இப்போ நம்ம பாடல் எப்படி பாடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்டு பாடுறோம், ஆனாலும் ஒரு சில பாடல்கள் நான் கேட்குறப்போ ஏதோ ஒரு விதத்தில் அது கனெக்ட் ஆகுது, அந்த மியூசிக் எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது எப்படி சரியா தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி உன்னோட தாட்ஸ் சொல்றியா? இதில் மியூசிக்னால தான் ஒரு வல்லமை வருது. அதாவது மியூசிக் இருக்கலாம், அது ஒரு காமா ஒரு மெலோடியா இருக்கணும். அந்த மியூசிக் தான் ஃபுல் பவர் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பாடல் பாடினா மட்டும்தான் எனக்கு அபிஷேகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ஹை பிச்சா மியூசிக் போட்டாதான் ஒரு அபிஷேகம் இறங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல ஜெபித்தாலும் ஆண்டவர் இறங்குவார். மியூசிக் ஒரு சாங்கை ஹைலைட்டடாக கொண்டு போகிறது ஓகே, அது மெலோடியா இருக்கலாம், அதில் தப்பு கிடையாது. மியூசிக்கே இருக்கக்கூடாது, அது தவறு நான் இங்கே சொல்ல வரல. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மியூசிக் இருந்தாதான் ரொம்ப ஆரவாரமாக அந்த ஒரு இடத்துமே அப்படியே அதிர்ந்து போகிற மாதிரி ஒரு லைட்டிங்கோட அப்படி இப்படின்னு இருந்தால் மட்டும்தான் தேவ பிரசனம் இறங்கும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி சில பேர் குறிப்பிட்ட பாடல்களோடு தான் இந்த அபிஷேகம் இறங்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம அமைதியாக ஜெபித்தாலும் நம்ம வாயை திறந்து விரிவாய் திறக்கும் போது நான் இதை நிரப்புவேன் தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் அபிஷேகம் கொடுப்பார். இல்லை மியூசிக் இருந்தாதான் எனக்குள்ள அபிஷேகம் இறங்கும்னா அது கிடையாது, அது நெகட்டிவ். அது கரெக்ட். அதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் என்ன ஆவி அப்படிங்கிறத.
மியூசிக் எல்லாமே நான் ஜெபித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்குறாரு. ஒரு அமைதியில் உட்காந்து நான் பைபிள் மெடிடேட் பண்றேன்னா அப்போ கூட எனக்கு பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு கூட உணர்ற ஒரு நபரா நம்ம காணப்படணும். இல்லை நான் இப்படி இருந்தாதான், இந்த மாதிரி செட்டப்ஸ் இருந்தாதான் அப்படின்னா அது வந்து தவறான ஒரு விஷயம். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மியூசிக்கு இந்த மாதிரி ரொம்ப அது நம்மளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மியூசிக்ஸ் கேட்கும் பொழுது என்ன ரொம்ப நான் வந்து காமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். மியூசிக் அடிக்டடா இருப்பாங்க சில பேர். அதுல கூட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அது மூலமா கூட சத்ருவானவன் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதனால இந்த சில பேர் வந்து ரொம்ப இந்த வெறும் மியூசிக்ஸ் மட்டும் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் கூட இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கிட்ட வரவங்களுமே இந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மியூசிக்குங்கிற ஒரு ஆயுதத்தை வச்சு கூட பிசாசானவன் வந்து அவனோட வலையில் நம்மளை சிக்க வைப்பான். இன்னொரு கொஷின் கூட என்னோட சிஸ்டர்கிட்ட கேட்கணும். அதாவது நம்ம வந்து அபிஷேகத்தில் நிறையறோம், நம்ம துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அந்த டைம் எப்படி ஃபீல் ஆகும்? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆராதிக்கணும் துதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பாடல் எல்லாமே தேவவசனத்தோட ஒன்றி நான் பாடுறேன். அப்போது நான் வந்து தேவ பிரசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் எப்படி உணர்ந்துக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுடைய ஆவி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறது தான் வந்து ஆராதனை. அதாவது நம்ம பாடல்கள் எல்லாமே நம்ம பாடுறப்போ நமக்குள்ள சில டைம் வந்து எப்படின்னா ஒரு மெய் செலுத்து போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள், ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்காது. ஆனால் வர்ஷிப் அப்போ நீங்கள் பாடினீங்க அப்படின்னா, அதாவது மியூசிக் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நீங்கள் பாடிட்டு இருப்பீங்க வீட்டில் கூட. ஆனால் அந்த மாதிரி டைமில் உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுவுமே உங்களுக்கு வந்து நினைவு இருக்காது. மெய் மறந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் காணப்படும். ஆவி வந்து அப்படியே வந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி, ஆண்டவரோட அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அதிகமாக ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், இதை நான் வந்து எப்படி எந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கலாம், ஓகே இது எல்லாமே ஃபைன் கரெக்டாக இருக்குது, பட் இதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதுதான் வந்து என்னதுன்னா பரலோக அனுபவம். எங்களுடைய வாழ்க்கையில இந்த பரலோக அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள்ல எங்களை வந்து நடத்தியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒவ்வொரு விஷயமா உங்ககிட்ட ஷேர் பண்றப்போ அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது என்னோட சிஸ்டர் வந்து கண்டிப்பா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஆவி வந்து ஆண்டவரோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் என்ன அனுபவங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பரலோக அனுபவங்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். பரலோக அனுபவங்கள்னா என்ன? நம்ம ஒரு இடத்துல இருப்போம், ஆனால் நம்ம இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு மிதந்து போகிற ஒரு அனுபவத்தில் இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆராதனை பண்ணுற மாதிரி இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தெரியாது, எதுவுமே தெரியாது. வேற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஆராதிக்கிற மாதிரி முதல்ல நீங்கள் வந்து உணர ஆரம்பிப்பீங்க. ரெண்டாவதா, ஆண்டவரோட அன்பு நம்மளை என்ன பண்ணுன்னா மெல்ட் பண்ண ஆரம்பிக்கும், உருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவரை நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அந்த ப்ரெசன்ஸ்ல அவரை நம்ம வந்து ரொம்ப அப்படி ரசிக்க ஆரம்பிப்போம். அதான் பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆண்டவருடைய அன்பு நம்ம ருசித்து பார்க்க பார்க்க அப்படியே நம்மளை அறியாமையே நம்ம அப்படியே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி, ஐஸ் கியூப் வந்து மெல்ட் ஆகும்ல, அந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஒரு ஹார்ட்டடான ஒரு பர்சன்னாலும், கல் மாதிரி நம்மளுடைய இருதயம் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் போது அப்படியே நம்ம வந்து மெல்ட் ஆகுறத, அப்படியே நம்ம உருகிறத வந்து நம்மளால உணர முடியும். அதாவது ஒரு கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து பதில் சொல்லும். அந்த ஆராதனையில உங்களுக்கு காரணம் இருக்காது, ஒரு பாரமா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. அந்த கண்ணீர் வந்து அதுக்கு ரிசல்ட். நீங்க ஆண்டவரோட அன்பை எவ்வளவு உணர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். நிறைய பேர் இந்த வர்ஷிப் டைம்ல தான் வந்து நாங்களுமே சரி, அந்த டைம்ல தான் நிறைய பரலோக அனுபவங்களா இருக்கட்டும், தரிசனங்களா இருக்கட்டும், அதாவது சுற்றிலும் தூதர்கள் உலாவுகிறதா இருக்கட்டும், ஏணிப்படி வந்து நம்ம நடுவுல வந்து வைக்கப்படுற மாதிரி இருக்கும். அதாவது ஏணிப்படியில இருந்து வந்து தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுறதும், இந்த மாதிரியான ஒரு பரலோக அனுபவம். அதாவது பரிசுத்த ஆவியானவரும் தூதர்களும் இந்த இடம் முழுக்க அசைவாடுகிற மாதிரியான அந்த மாதிரியான பரலோக அனுபவங்கள் வந்து ஆண்டவர் எங்களுக்கு அந்த வர்ஷிப் டைம்ல தான் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க.
ஆமாம். அது எல்லாமே நாங்கள் அந்த டைமில் தான் நிறையா, அதாவது பண்ணது நாங்கள் நினப்போம், நம்ம ஒரு 1/2 மணி நேரம் தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நினப்போம். ப்ரேயர் முடிச்சுட்டு பார்ப்போம். ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் 2 hours 3 hours 4 hours 5 hours கிட்ட வரைக்கும் வர்ஷிப்பில் தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ நேரம் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் பண்ணது கொஞ்சம் நேரம் மாதிரி தான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த மாதிரி நாங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த கண்கள் திறக்கப்படும். ஆவிக்குரிய கண்கள் அந்த வர்ஷிப் டைமில் பயங்கரமாக அது ஒரு பவர்ஃபுல்லானது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிப்பாடுகள் அந்த டைமில் தான் ஆண்டவர் கொடுப்பார் எங்களுக்கு. நிறையா அந்த சவுண்ட்ஸ், ஆடிபிள் சவுண்ட்ஸ் கேட்கும். எங்களுக்குள்ளாக அந்த சத்தம் எழும்போம். இந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அந்த வெளிப்பாடுகள் அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி அந்த வெளிப்பாடுகள் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வர்ஷிப் டைமில் தான் எங்களுக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகள் கொடுப்பாரு. அது ஒரு லெவல் ஆஃப் ஒரு பரலோக அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறப்போ எங்களுக்குள்ள ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார். இந்த வார்த்தைகளை நீ சொல்லு, வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நாங்கள் என்ன நினைப்போம்னா மேபி இது நம்மளுடைய தாட்ஸாக இருக்குமோ, இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பயங்கரமாக எங்களை புஷ் பண்ணுவாங்க. இல்லை நீ இதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வெளிப்பாடு சொல்லுவோம். ஆனாலும் எங்களோட இருதயத்தில் ஸ்டார்டிங் அப்போலாம் ஒரு சின்ன இது இருக்கும். ஐயோ நம்மளே சொல்லிட்டோமோ, இது ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடு இல்லையே. எப்பவுமே இந்த கன்ஃபியூஷன் எங்களுக்கு 2 பேருக்குமே வரும். இது ஆண்டவர் தான் சொல்றாரா இல்லை நம்மளா சொல்லிட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சில நாள் சொல்ல மாட்டோம், அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், யார் வாயிலையாவது இந்த ஒரு வேர்டாவது ப்ரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விதத்துல வார்த்தை வருதான்ட்டு. கரெக்டா அவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்பதான் நினைப்போம் ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்காரு. ஆரம்ப டைம்ல நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, இல்லை இது உண்மையாவே ஆண்டவர் தானா இல்லை நம்மளா யோசிக்கிறதா அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க பழக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்பயே எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வார்த்தை சொன்னது எங்களுக்கு தான், எங்கள் கூட தான் ஆண்டவர் பேசினாங்க, நான் எக்ஸாக்டாக இதே சுச்சுவேஷனில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஐயோ ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனுபவம் எங்களுக்குள்ளாக அதிகமாக வளர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது அந்த உணர்வு எங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். என்ன ஆண்டவர் அவரோட ஏக்கம் என்னமா இருக்கு. சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு அந்த ஒரு ஏக்கம் வந்துடும். ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு, ஒரு ஏக்கத்தோடு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பாரம் எங்களுக்குள்ள வந்துட்டுனா அது எப்படி அந்த ஒரு சேட்னஸால் ரொம்ப நாங்கள் இதாயிருவோம். ஆண்டவர் ரொம்ப வருத்தமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒரு கோபமாக ஆண்டவர் சொல்கிறாரு அவர் அப்படிங்கிற ஒரு சில உணர்வுகள் எங்களுக்குள்ள அந்த ஒரு அனுபவமும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த ஒரு சந்தோஷத்தையும் நாங்கள் அது முக்கியமாக அது சொல்லணும். நிறைய நாள் நாங்கள் வர்ஷிப் பண்ணும் பொழுது, ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டது எல்லாமே எங்களுடைய வீட்டில் இருந்து தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். அப்போ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த பரலோகம் சந்தோஷப்படுறது அது எல்லாமே எப்படின்னா எங்களுடைய இறுதியும் அந்த சந்தோஷம் ஓவர்வெல்ம் ஆகும்னு சொல்லுவாங்களா. ஓவர்வெல்ம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. பொங்கி நிரம்பி வழியோங்கிற மாதிரி. ஆனால் சூழ்நிலைலாம் வேற மாதிரி இருக்கும். எங்களோட சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எங்களுடைய இறுதியும் சந்தோஷத்தால் நிரம்பி வழியும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்காது, ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிறதுல. ஒரு எப்பவுமே ஒரு நீங்கள் எல்லாமே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க இருதயத்தில் ஏதோ ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கு ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்பாங்க. ஆனா தேவனுக்குள்ள இருக்கிறவங்கள போய் கேளுங்க, அவங்க ரொம்ப அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சந்தோஷத்துக்கு பஞ்சமே இருக்காது. அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதில் ஒன்றுமே அவங்களுக்கு சாப்பிடலைன்னா கூட நிறைவாக இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி தான் அந்த சந்தோஷம் மட்டும் எங்களுக்குள்ள அப்படியே ஓவர்வெல்ம் ஆகும். பரலோகம் இந்த ஆராதனையில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட சேர்ந்து ஆராதிக்கிற எல்லாருமே நிறைய பேர் அந்த சாட்சிகள் ஷேர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் எங்களுக்கு அந்த ஹெவன்லி பரலோக அனுபவம் அப்படின்னு சொல்றதுல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களோட லைஃப்ல நடந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் சில விஷயங்கள். அதாவது எங்களோட நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கும், வர்ஷிப் அப்படின்னாலே ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, தேவனோட கனெக்ட் ஆகணும். எங்களுக்கு வேற ஐடியாவும் அதுல இல்லை. முக்கியமாக நாங்கள் வர்ஷிப் அப்படின்னாலே நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் கூட பேச போகிறோம், இன்னைக்கு ஆண்டவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற
வர மாதிரியான ஒரு பயங்கர ஒரு ஆர்வம், எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் எங்களுக்குள்ள இருக்குமே தவிர, மற்றபடி ஆண்டவர் இந்த ஆராதனை வேலை அற்புதங்கள்லாம் செய்வாரா, இந்த மாதிரியான சில தாட்ஸ் வந்து எங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஆராதிக்கும் போது இந்த மாதிரி அற்புதங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விடுதலைகள், இந்த மாதிரிலாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அதை நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஆமாம், சிஸ்டர் சொன்ன மாதிரியே தான் நாங்கள் சீரியஸாக நாங்கள் வந்து எங்களோட இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன இன்னைக்கு சொல்ல வராரு, ஏன் கூட ஆண்டவர் என்ன பேச வராரு, இன்னைக்கு என்ன ஃபீல் ஆக போகுது நமக்கு, அப்படி தான் இருப்போம். அந்த பரலோக தரிசனம் அந்த மைண்ட் செட்லேயே தான் இருப்போம், பரலோக அனுபவம். பட் ஆனால் ஜெபிக்க வரும்பொழுது, அதாவது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் தான் நாங்கள் ரொம்ப ஜெப லைஃப்பில் வந்து வளர்ந்ததே அந்த டைம் தான். அதாவது நாங்கள் ப்ராக்டிஸ் ஆனதுமே அந்த டைமில் எப்படின்னா, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட டைம்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி நாங்கள் இந்த ஒர்ஷிப் அப்படிங்கிறத வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்களோட அம்மா வந்து நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு பாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நாங்கள் 2 பேருமே சின்ன பசங்க, அதனால நாங்களும் அவங்க கூட சேர்ந்து பாடுற அந்த ஒரு பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஒர்ஷிப் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, நாங்கள் 2 பேரும் வந்து கோரஸ் பாடிட்டு அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பொறுப்பு கொடுப்பாங்க, நீ வந்து லீட் பண்ணு, நாங்கள் 2 பேரும் சைடாக பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை பாட சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சைடு. இப்படி தான் எங்களோட வந்து growth பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து ஒர்ஷிப் மேலே எங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமே இதுதான். இப்படி தான் எங்களோட ஒர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பாகம் எங்களோட லைஃப்பில் வளர்ந்தது அப்படிங்கிறதே இதான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மிராக்கிள்ஸ் அப்படின்னு நாங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வர எல்லாருமே பரலோக அனுபவத்தால் நிரப்பப்படணும், இது மட்டும் தான் எங்களோட இருக்கும். நாங்களும் அன்னைக்கு வந்து தேவ ஆவியானவர் வந்து எங்கள் மத்தியில் உலாவணும், எங்கள் கூட நிறையா பேசணும், இதான் எங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். அப்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமு, நிறைய பேர் வந்து வருவாங்க. அப்போ நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணுறோம் கேட்டு நிறைய பேர் வருவாங்க, வந்து ஜெபிப்போம். அப்போது அந்த டைமில் நிறையா, அதாவது நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்போம், தேவரோட பிரசனம் அப்படியே எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசாசுகளால் இருக்க முடியாது தானே. அப்போ அந்த சர்ப்பத்தோட ஸ்பிரிட்லாம் பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு வளைஞ்சு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்டாக இருக்கும் அந்த டைம்லலாம். பட் ஆனால் நாங்கள் அந்த விஷயத்துக்காக நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆண்டவரே, இந்த பிசாசினுடைய கட்டுகள் எல்லாமே முறிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பகுதிக்கே நாங்கள் போயிருக்க மாட்டோம். நம்ம வந்து நல்லா ஆண்டவர் ஆவியில் நிறைஞ்சு ஆவி ஆண்டவரோட கனெக்ட் ஆகும். நாங்கள் வந்து வீட்டில் தான் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு உணர்வே எங்களுக்குள்ளே இருக்காது. நம்ம வேறு ஏதோ ஒரு உலகத்தில் மிதந்து நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருக்கும். ஆனால் அந்த டைமில் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு பிசாசு, அதாவது அந்த டைமில் நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் கூடி ஜெபிப்போம், வெளியேருந்தும் நிறைய பேர் வந்து வருவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பிசாசு வந்து அந்த இடத்துல இருக்க முடியாமல் நெளிறது, வளையிறது, சத்தம் வர்றது, ஸோ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. இன்னொன்று, அதாவது ஜப வாழ்க்கையில் விழுந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜப வாழ்க்கையெல்லாம் மீண்டும் எழும்ப ஆரம்பிச்சுது. நிறைய விடுதலை, சுகங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர ஆரம்பித்ததும் பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அவனால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா. ஸோ என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, நிறைய மந்திரக்கட்டுகள், செய்வினை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. எப்படின்னா, நாங்கள் வீடை திறந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா, வெளியே வந்து மந்திரித்த பழங்கள், இந்த மாதிரியான சில காரியங்கள் எல்லாமே வந்து இருக்கும். ஆனாலும் அது எங்களை ஒரு நாளும் ஒன்றுமே சேதப்படுத்தினதே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் துதித்த துதி, அந்த துதி தான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, எங்களுடைய குடும்பத்தையே அது வந்து பாதுகாத்துட்டு இருந்தது அப்படின்றத நாங்கள் வந்து உணர்ந்தோம். அப்போ அந்த ஆராதனைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு. ஆமாம், நிச்சயமாக ஆராதனைக்கு பவர் இருக்குது. இன்னொன்று, வேத வாசிப்பு, மெடிடேஷன், அதுவும் இருக்குது. பட் இந்த விஷயமும் ஒரு நல்ல ஒரு பகுதி அப்படிங்கிறத நாங்கள் இங்கே சொல்கிறோம். இதுக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இது பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. நாங்கள் முழங்கால் படியிட்டு, அதாவது ஜபத்தில் நம்ம வளர சில கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ முன்னாடி ஆண்டவர் அலர்ட் கொடுப்பாரு, இன்றைக்கி நைட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். அப்போது அந்த டைம்லலாம் வந்து நாங்கள் வந்து ஒர்ஷிப் தான் எங்களை வந்து, அதாவது ஆவியில் நிரம்பி நாங்கள் தேவனோடு இணையும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மிராக்கிள்ஸும் நடக்கும். அதாவது நம்ம அதுக்காக விசேஷமாக ஜெபிக்க மாட்டோம்.
நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறத எங்களோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க. அதாவது வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியல. நான் வந்து ஜெபத்தில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் வந்து முடியல. நான் அதிகாலையில் எந்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியல அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்குங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் எங்களை வந்து பழக்க வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆராதனை தான் கண்டிப்பாக. ஏன்னா இது நாங்கள் பண்ண ஆண்டவரை நம்ம ருசித்து பார்க்க எங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆசை வரும். வேற எது மேலேயுமே எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போகாது. அதாவது ஒரு ஈடுபாடே இருக்காது. ஏதாவது நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எப்போ நம்ம வந்து ஆராதிக்க போவோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம எப்போ தேவனை வந்து ஆராதிக்கலாம். நாங்கள் வர்ஷிப் பண்ணும்போது ஏதாவது ஆண்டவர் விஷன் கொடுத்துருவார் பார்த்தீங்களா, இந்த விஷனுக்கு பதில் கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அப்போ வந்து எனக்கு வந்ததை நான் வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அப்போ ஃபேமிலியை உட்காந்து ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன். இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் நாங்கள் அதை பற்றியே ஒரு ரிசர்ச், வேதத்தை வாசிச்சுட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறனால அது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற பட்சத்தில் ஆண்டவர்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே ப்ளீஸ், ஆண்டவரே எங்களுக்கு இதை வந்து மீனிங் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அப்போ ஆண்டவர் அது மூலமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் முன்னாடி சொன்ன பல தரிசனங்கள் இந்த நாட்கள்ல நிறைவேறி கொண்டிருக்கிறதையுமே நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனை. இதுல வந்து என்னன்னா, முன்னாடி சொன்ன விஷயங்கள்னா இந்த சேனல் விஷயமே வந்து கண்டிப்பா நாங்க ஒரு நாள் இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சாட்சியாவே நாங்க சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19-20 இயர்ஸ் இருக்கும். அப்போ கொடுத்த தரிசனம் தான் இந்த ஊழியம். அது இப்போ நடக்குது. இப்போதான் அது வந்து ஆண்டவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அது வந்து வெளியே ஊழியங்கள் இதெல்லாமே இப்போதான் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ கொடுத்த தரிசனம் இப்போதான் நிறைவேறிட்டு இருக்கு. அப்போ நிறைய இன்னும் தரிசனம் கொடுத்துருக்காரு. நிச்சயமா அது எல்லாத்தையுமே ஆண்டவர் நிறைவேற்றுவார். இதெல்லாமே நாங்கள் வர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் கூட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது. அதனால நம்ம எல்லாருமே வந்து இது வந்து ஒரு மியூசிக் பேஸ்டு, ஒரு நல்ல சவுண்ட் இருக்கணும், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு லைட்டிங்ஸ் இருக்கணும், அப்போ தான் அப்படிங்கிறது மைண்ட் செட் நம்ம எல்லாருமே மாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம மனசு ஆண்டவரோடு ஆண்டவரோடு இருக்கா, நம்ம வந்து ஆண்டவரை ருசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கா, ஒரு க்யூரியாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் இப்போ சொன்ன சில விஷயங்கள்லாம் நாங்கள் எங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் கற்றுக்கிட்டே தான் வரோம். நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பர்சன் கிடையாது, கற்றுக்கிட்டே இருக்கோம். எங்கள் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ கூட நம்ம வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து வர்ஷிப் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம தேவனை இணைந்து ஆராதிக்கும் பொழுது கண்டிப்பாக இது நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாரும் நம்ம இணைந்து ஆராதிக்கும் போது பரலோகத்தில் நிச்சயமாக தேவன் நமக்காக ஒரு திட்டம் வைத்திருப்பார் இல்லையா? அந்த திட்டம் நிச்சயமாக அந்த திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவன் நம்மளோ ஒவ்வொருத்தரும் கொண்டு நிறைய விஷயங்கள் செய்யணும்னு திட்டம் வைத்திருப்பார். இது வந்து இந்த எழுப்புதலின் நாட்களில் நம்ம எல்லாரும் அமைதலாக நம்ம ஒரு மூலையில் இருக்கணுங்கிறதுக்காக அல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிந்த சில நமக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதை செய்கிறதுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கணும். நம்ம ஆண்டவரோடு இணையும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரு, ஆண்டவரோட ஏக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். எல்லாருமே அப்படியே ஒரு ப்ரேயர் அனுபவத்துக்குள்ளே போகணும். அதனால நீங்கள் எல்லாருமே உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேவன் இன்று என்னோடு கூட பேசணும், அவரோட பிரசனம் என்னை ஆளுகை செய்யணும், அவர் என் கூட அசைவாடணும், இடைப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நம்ம ஒரு பாடல் பாடிட்டு அப்படியே நம்ம வந்து ஆராதனை செஷனுக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான். ஸ்க்ரீனில் கூட அந்த பாடல் வரும், நீங்கள் பார்த்து சேர்ந்து பாடுங்க. நம்மளுடைய வாய்களை திறந்து பாடுங்க. நல்லா ஒரு உங்களை வந்து ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் வர்ஷிப் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து நல்லா நீங்கள் எங்களோடு கூட விடுதலையாக ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்பா, உமக்கு நாங்கள் ஆராதனை பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் அப்பா தேவ பிரசனம் இறங்கட்டும் ராஜா. அப்பா தேவ ஆளுகை இறங்குவதாக. அப்பா உடைய பிரசனம் இறங்கட்டும் ராஜா. அப்பா ஜெபிக்கும் பொழுதே பாடும் பொழுதே தேவ வல்லமை இறங்கட்டும். பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. Thank you.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா மகத்துவம் உள்ளவர் எகோவா ஈரே, எகோவா ஷம்மாமே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. அப்பா தேவ கிருபை வெளிப்படுவதாக, அப்பா தேவ வல்லமை வெளிப்படுவதாக. நாங்க செபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா நீங்க எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க எங்க மீது வைத்த அன்பு பெரியது ராஜா, உங்க இரக்கம் பெரியது ராஜா. அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே தேவ வல்லமை எங்களுக்குள்ளாக இடைப்பட வேண்டும் ராஜா. பரலோக தரிசனங்கள் ஆண்டவரே, பரலோக அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. அப்பா தடை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா ஜெபிக்கிறதுக்கு பதில் கிடைக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒரு அற்புதம் உண்டாகட்டும், ஒரு அதிசயம் உண்டாகட்டும். தேவ கிருபை அப்பா எங்களோடு கூட இருந்து வல்லமையாய் வல்லமை அப்பா வெளிப்பட வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்பா ஒரு கிருபை, அப்பா ஒரு கிருபை இறங்குவதாக ஆமென் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். ஓ ரிஷபலரபரபலரபா, ஓ தேவாக்கினி அப்பா ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளாக ஆமென் இறங்குகிறது. ஆமென் ரிஷபலரபா ரிகபலரபா. ஆமென் தேவ கிருபை ஆமென் 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 ஆமென். தேவ தயவினால் நீ நிரப்பி கொண்டிருக்கிறீர் அநேகரை அப்பா உம்முடைய சுட்டெரிப்பின் அக்கினி அப்பா அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்கள் அவங்களை நொறுக்கி கொண்டிருக்குது. ஆனால் தேவனுடைய கிருபை அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி. ஓ ஷபலரபா ரிகபலரபா. ஆமென் ஆமென் ஆமென். ஒருத்தருடைய உங்களுடைய பாவமே உங்களை ஜெபிக்க விடாதபடி ஒரு குற்ற உணர்வுல நீங்க உங்களை வைத்துக் கொண்டிருக்குது. ஆனால் இன்று உங்களுடைய பாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ ஷபலரபா ரிகபலரபா. ஓ தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ அக்கினி உங்களை ஆட்கொள்கிறது. ஆமென். எல்லா பாவங்களையும் கர்த்தர் சுட்டரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு கில்ட், அந்த ஒரு குற்ற உணர்வு, அந்த உணர்வு உங்களை விட்டு நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ஷபலரபா ரிகபலரபா. ஓ ரிகபலரபா ரிஷிகபலரபா. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஆமென் ஆமென் ஆமென். ஷபலரபா ரபலரபா ரிகபலரபா. ஆமென். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள இடத்தை நிரப்புகிறது. தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். தேவ வல்லமை தேவ வல்லமை உங்களுக்குள்ள பலமாய் இறங்குகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord அப்பா. ஆமென் ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord அப்பா. ஆமென்.
இந்த நேரத்திலேயும் ஒருத்தங்க கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எங்களோடு கூட இணைந்து நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஒரிகா பாபா பாபா ஒரிபரி ஷிகா பாபா. ஆமென் ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லையே என்று சொல்லி நீங்க கதறி அழுது கொண்டிருக்கிறீங்க. ஒரிபரி ஷிகா பாபா ஒரிகா பாபா. தேவ வல்லமை உங்க மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரிபரி ஷிகா பாபா ஒரிகா பாபா. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒரிபரி ஷிகா பாபா ஒரிகா பாபா. ஒரு பலத்த அக்கினியின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரிகா பாபா ஒரிகா பாபா ஒரிகா பாபா. இந்த வேளையில தேவன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரிகா பாபா நுகத்தை தேவன் முறிக்கிறார். ஒரிகா பாபா ஒரிகா பாபா ரிஷிகா பாபா. இன்னும் ஒருத்தங்க உங்களை சுற்றி ஒரு பலத்த காற்று அப்படி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தினால் தேவன் உங்களை நிரப்புகிறார். நீங்க நினைக்கிறீங்க தேவன் என்னோடலாம் பேசுவாரா என்று சொல்லி நினைக்கிறீங்க. தேவன் இந்த நாள்ல உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள்ல தேவன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க போகிறார். இன்னும் அதிகமா நீங்க வாஞ்சியோடு ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க என்று சொல்லி முழு இருதயத்தோட நீங்க தேவனிடத்துல கேட்கும் போது இந்த நாள்ல நான் நிரப்புவேன் என்று சொல்லி தேவன் சொல்றாங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh shaba baba baba rika balara barika badura kadana shikana narabarabo. Oh பரிசுத்த ஆவியானவர், ஆமென் ஆமென். அநேகரின் மத்தியில பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார், பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு விடுதலையின் வல்லமை ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ஷபலர பரிக பலர பரபலரபா. ஆமென் ஆமென் ஆமென். நானும் தரிசனம் பார்க்கணும் என்று சொல்லி ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென் ஆமென். ரிஷிக பலரபா. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், நானும் பரலோக தரிசனங்கள் காணணும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கண்களை தொடுகிறார். ஆமென். இன்று ஆமென் ஆமென். இன்று அந்த திரை போன்று இருக்கக்கூடிய அந்த தடைகளை உடைக்கிறார். ஆமென். இன்று உங்களுடைய கண்கள், பரலோக கண்கள் ஆமென் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென். பரலோக தரிசனங்களால ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார். Oh receive in the name of Jesus, receive in the name of Jesus. Oh ரிஷிகபலரபா. ஆமென் ஆமென். போதாது, இன்னும் நிரம்பி நிரம்பி வழியக்கூடிய ஒரு அபிஷேகம். ஆமென். ஒரு சகோதரியை பயங்கரமாக ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு வல்லமை. ஆமென். நீங்க ரொம்ப ஆவியில நிரம்பி நீங்க ஜெபித்துட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நாட்களில் இறங்கினது போல உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரிகபலரபா ரிஷிகபலரபா. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இது சும்மா இருக்கிற நேரம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். ஒரிகபலரபா ஒரிகபலரபா ரிஷிகபலரபா ஒரிகபலரபா ரிஷிகபலரபா ஒரிகபலரபா ரிஷிகபலரபா. ஆமென் 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 ஆமென். ஒரிகபலரபா. ஒரு பிரதர், நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த வீடியோவோட சேர்ந்து நீங்க எங்களோட இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வேளையில தேவனுடைய அக்கினி உங்களை வீட்டை சுற்றியும் அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தினால் உங்கள் பிள்ளைகளை தேவன் நிரப்புகிறார். ஆமென் 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 ஆமென். நான் அவர்கள் மூலமாக வெளிப்படுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆமென். இந்த நாட்கள்ல தேவன் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து தேவன் பயன்படுத்த போகிறார். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவங்களுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. Amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Orika marishika baba, orika baba, oribashika baba. Oh, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Amen, amen, amen. Rishika bala bala bala. Amen. என்னுடைய குடும்பத்திற்கு நீர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். தேவன், நான் அக்கினி மதிலாய் ஆமென் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஓரிகா பலரபா ரஷபா
malaraba rika balaraba orika balaraba rishika marabalaraba ori balaraba rishika baba baba orisika balaraba rishika balaraba balaraba. Thank you Lord, thank you Holy Spirit, thank you Holy Spirit. அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அசைவாடி கொண்டிருக்கிறீர். ஆமென் ஆமென். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க நிரப்பி கொண்டிருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆமென். இந்த நேரத்துலயும் ஒரு சிஸ்டர் ஒரு பரிஷிகமா பாபா ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டர் ஒரு பரிஷிகமா பாபா உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரிகமா பாபா ஒரு பரிஷிகமா பாபா ஒரிகமா பாபா. இந்த வீடியோவை நீங்க எதிர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரிகமா பாபா ஒரிகமா பாபா. ஆனால் இது தேவனுடைய சத்தம். ஒரு பரிஷிகமா பாபா ஒரிகமா பாபா. ஆமென். தேவன் உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஒரிகமா ரிஷிகமா பாபா ஒரிகமா ரிஷிகமா பாபா. நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நான் போற இந்த ட்ராக்ல ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரிகமா பாபா. ஆனா ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஒரிகமா பாபா இல்லை ஒரு பரிஷிகமா பாபா ஒரிகமா பாபா. உன்னோட ட்ராக் வேற பக்கமா போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஒரிகமா ரிஷிகமா ரிகமா பாபா. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பரிஷிகமா பாபா. ஆமென் ஆமென். ஒரு பரிஷிகமா ரிகமா பாபா பாபா. ஆமென் ஆமென். நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க தேவன் என்னமா பேசுறார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஒரிகமா பாபா. தேவன் உங்களோடு கூட தான் பேசுகிறார். ஒரு பரிஷிகமா பாபா. இன்றைக்கு நீங்க அவரிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரிகமா ரிஷிகமா ரிகமா பாபா பாபா. ஆமென் ஆமென் ஆமென். அவர் உங்களை நேசிக்கிறபடினால் இந்த நாள்ல உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரிகமா ரிஷிகமா பாபா. மகளே நீ என்னிடம் திரும்பி வா என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஒரிகமா ரிஷிகமா பாபா ஒரிகமா பாபா. நீ செய்கிற ஊழியத்தை ஆராய்ந்து பார் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஒரிகமா ரிஷிகமா பாபா ஒரிகமா ரிஷிகமா ரிஷிகமா பாபா பாபா. ஆமென் ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord அப்பா. ஒரிகமா ரிஷிகமா பாபா பாபா ஒரி பரிஷிகமா ரிகமா பாபா பாபா. உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜப வீரனென்று எழுதும். என் ஜீவனாட்களெல்லாம் ஜப வீரனென்று எழுதும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடம் உந்த நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே
சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென் ராஜா, ஆமென் ராஜா, ஆமென் ராஜா, ஆமென். இந்த நாளிலும் ஒருத்தருக்கு அபிஷேகம் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய பெரிய ஏக்கமாக காணப்படுது. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். இன்று ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அக்கினி அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ள போகுது. நல்ல நீங்க முழங்கால் படிட்டு நீங்க உங்களுடைய வாய்களை திறந்து உங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் ஆமீன் ஒரு அக்கினி அபிஷேகம் ஒரு தைலம் உங்கள் மேல ஊற்றப்பட போகிறது. இந்த நேரத்துல நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார், ஆட்கொண்டு இருக்கிறார். ஆமீன். உங்களை சுற்றிலும் தேவ தூதர்களின் கூட்டங்கள் ஆமீன் சேனைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. Receive in the name of Jesus. Receive in the name of Jesus. Touch Lord, touch in the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. அப்பா நீங்க நிரப்பி கொண்டு இருக்கிறீங்க. அப்பா நீங்க ஆட்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அந்த அபிஷேகம் ஆண்டவரே அவங்களுடைய சிரசுல உச்சப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஜெபித்து கொண்டே இருங்க. ஆமென். தேவாக்கினி ஆமென் பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. ஓரிகா பலாரா பரிஷிகா பாபா பாபா ஓரி பலாரா பரிஷி பாபா பாபா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். எல்லாவற்றிலும் உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொடுகின்றோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே
செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட தேவ பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, நீங்க எங்க மத்தியில உலாவி கொண்டிருக்கிறீங்க. தேவ பிரசனம் அப்பா எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, எங்களை நீ நிரப்பி கொண்டிருக்கிறீர், எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். தேவ பிரசனம் எங்களை அளவில்லாமல் ஆண்டவரே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit. ஆமென் ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை இன்னும் ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இன்னும் எங்களை ஆட்கொள்ளட்டும். அப்பா, தேவ கிருபை இன்னும் எங்களை ஆட்கொள்ளட்டும் ராஜா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென் ராஜா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே அப்பா, உமக்காகத்தான்ப்பா நாங்க உயிர் வாழ்கிறோம் சுவாமி. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேனையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானேனையா. உன்னத தேவனே
உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உமக்காய் வாழ்ந்திட இந்த உலகை மறக்கின்றேன். உமக்காய் வாழ்ந்திட இந்த உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா. அப்பாவுடைய பிரசன்னம் செலாடி இருக்கிறதுக்காய் நன்றி. Thank you. உம்மை பற்றி தானே நையா. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய கிருபைகள் மத்தியில் அசைவாடினதற்காக அப்பா இந்த ஆராதனை வேளையில கர்த்தரிகள் மத்தியில் நீர் உலாவினீர். அப்பா உம்முடைய பிரசனத்தை உணரும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் இதை காண்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்பினீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அநேக சாட்சிகள் கேட்க அப்பா இதுல இந்த வொர்ஷிப் பகுதியில தேவனீர் அவர்களோடு பேசினீர் என்கிற அநேக சாட்சிகள் நாங்க கேட்க போறோம். கர்த்தர் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறீங்க. பலவீனத்தோடு ஒருவேளை இந்த வீடியோவை நீ பார்த்திருக்கலாம் சுவாமி. அப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்த போறீங்க. பலவீன நேரத்துல உங்களுடைய கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்த போகிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ராஜா. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. அப்பா நீங்க பொறுப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நம்ம சில நேரம் நம்ம தேவனை விடுதலையாய் ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த வொர்ஷிப் செஷன் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருந்தார், பேசியிருந்தார், இல்லை இந்த வீடியோ மூலமாக கூட தேவன் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம். முன்னாடி நம்ம சில காரியங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மூலமாக கூட என்கிட்ட தேவன் பேசியிருந்தார் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லைனா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவத்தை நீங்க எங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில. ஒருவேளை நீங்க பலவீனத்தோடு இருக்கலாம், இல்ல சத்துருவின் பிடியில கூட இருக்கலாம். விடுதலையோடு ஆராதிங்க. எப்படி ஆராதிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். நல்ல விடுதலையோடு ஆராதிங்க. நிறைய வேதங்களை வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக எல்லா பிடியிலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி, ஒருவேளை நீங்க பிரிந்த குடும்பங்களாக நீங்க காணப்படலாம். நிச்சயமாக ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். உங்களை ஏமாற்றி விட்டு சென்று இருக்கலாம். நீங்க நிறைய ஏமாற்றங்களை கூட நீங்க சந்தித்த ஒரு நபராக கூட காணப்படலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆராதனை தேவைப்படுது. ஆனா என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நபர்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிச்சயமா இது உதவியாக காணப்படும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள், பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த சேனல் நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் அதாவது காலையில நம்ம மார்னிங் பிரேயர் போட்டுட்டு இருக்கோம். அது எந்த சேனல் பார்த்தீங்கன்னா மார்னிங் வித் ஜீசஸ். இப்போ பார்க்குற இந்த மோசஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற சேனல்ல திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் நம்ம இரவு 7 மணிக்கு நம்ம மெசேஜ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம்.
நீங்கள் அதுவும் தொடர்ந்து பாருங்கள். அதுவும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம அந்த இதிலே வந்து கொலாப் பண்ணி தான் இந்த வீடியோவுமே போட்டிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சேனலில் மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறதுல நம்ம காலை ஜெபம் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து நம்ம நைட்டு வந்து ப்ரேயர் போட்டுட்ருக்கோம். இன்னும் சில வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதன்படி சில ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது அப்டேட்டும் உங்ககிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.